அனைவருக்கும் வணக்கம். நம்ம இது பார்த்திங்கன்னா, இப்போ இந்த காலேஜ் டிஆர்பியில் மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்லி யூனிட் 5ல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதை 2 வகையில் அவங்க கைப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்கள், அதாவது பிற மொழியிலேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையில் இதனுடைய சிலபஸ் பாடத்திட்டமானது அமைந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா, நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா, முதல்ல இந்த தமிழுக்கு மொழிபெயர்த்தவர்கள் அப்படிங்கிறத பற்றி பார்த்திங்கன்னா முழுக்க நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்துலேருந்து நமக்கு இவங்க பற்றிய செய்திகள் கிடைக்கல. அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்க மிக அழகாக இந்த யூனிட்டை அதாவது இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்திய மொழிகள்லேருந்து யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அதாவது இந்திய மொழிகள்லேருந்து மராத்தி, வங்காளம், அதில் யார் மொழிபெயர்த்திருக்காங்க, அப்புறம் ரஷ்ய, சைன மொழிகள்லேருந்து யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, அப்புறம் இக்கால ஒரு அரசு இக்காலத்தில் யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, ரஷ்ய கதைகளில் யார் மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்க அழகாக மொழிபெயர்ப்புக்கான பாடத்திட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமும் அக்யூரேட்டாக ஒரே புக்கில் கிடைக்குதான்னு பார்த்தீங்களா? கிடைக்க மாட்டேங்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே அவர்கள் தொடர்பான எல்லா செய்திகளும் கிடைக்குதா, அவங்க கொடுக்குறாங்க விருதுகள் எல்லாமே, அவங்க பெற்ற விருதுகள் எல்லாம் கிடைக்குதுங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த மெட்டீரியல் உட்காந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ தமிழுக்கு இது ஹேண்ட் ரிட்டன் காப்பியாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். எங்கள் இதுக்கு இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ரிக்ஸுங்கிறவர், இவர் ஒரு நோபல் பரிசு பெற்ற கதாசிரியர், யுகோஸ்லேவியாவை சேர்ந்தவர். இவருடைய புகழ்பெற்ற நாவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடெரின் குப்ரிஜா. அதாவது நான் இதில் உங்களுக்கு சுருக்கமாக அவங்க என்னென்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் உங்களுக்கு இதில் நான் சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இதை நிறைய சொன்னேன்னா கிட்டத்தட்ட 1 hour 2 hours மேலே ஆகும். மிக சுருக்கமாக நான் இதில் சொல்லிட்டு போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுத்தானந்த பாரதியாரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அந்த சுத்தானந்த பாரதியாரினுடைய மிகச்சிறப்பு என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருக்குறளை அதே ஈரடிகளில் அதனுடைய செய்யுள் அது அமைப்பு மாறாமல், வசன நடை மாறாமல் மொழிபெயர்த்தவர் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர். அதே சமயத்தில் இவருடைய இன்னொரு சிறப்புனா தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவிய முதல் ராஜராஜன் விருதை பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காஸ்ட்ரீயை பற்றி ஒரு விஷயம் பார்த்துடலாம். இவர் முக்கியமானவருங்க. மராத்திய எழுத்தாளர்களில் காண்டேகரினுடைய நாவல்களை மொழிபெயர்த்தவர், தமிழ்நாட்டு காண்டேகர் அப்படின்னு சொல்லி புகழப்பெற்றவர். அப்படின்னு சொல்லி யார் புகழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா பாராட்டியிருப்பார். அதேமாரி இவரை குறித்து கருணாநிதியும் பாராட்டியிருப்பார். அப்போ அந்த தமிழ் இவர் காஸ்ட்ரீங்கிறது அவருடைய ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ ரங்காச்சாரியார் ஸ்ரீனிவாச்சாரியார். அதை தான் காஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவர் காண்டேகர் நாவல்கள் கிட்டத்தட்ட ஒரு 13 நாவல்களையும் 150 சிறுகதைகளையும் மொழியாக்கம் செய்திருக்கிறாரு. அதேமாரி பார்த்தீங்கன்னா அடுத்து தானா குமாரசுவாமி. அது இதில் முக்கியமானது என்னன்னா, இவங்க எல்லாருமே மொழிபெயர்த்திருக்கிறவங்கள பெரும்பான்மையான பேர் மொழிபெயர்ப்புக்காண்டி ஏதேனும் ஒரு சாகித்ய அகாடமி விருதோ அல்லது வேறு ஏதேனும் விருது பெற்றவர்களாகவோ அமைந்திருக்கிறாங்க. அது நான் என்னுடைய இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கிறேன். நானும் எல்லாத்துலேயுமே நல்லா அனலைஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். இவங்க கொடுத்துருக்கிற எழுத்தாளர்கள் ஏதேனும் ஒரு வகையில் சாகித்ய அகாடமிக்கு முக்கியமாக மொழிபெயர்ப்பு விருது பெற்றிருக்கிறாங்க. ஒரு 3/4 பேர் அப்படி இருக்கிறாங்க. சில பேர் வேறு சில விருதுகள்லாம் பெற்றிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியில் சிறப்பான முறையில் மொழிபெயர்ப்பை செஞ்சுருக்கிறாங்க. இதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரே 2 வகையிலும் வாங்காங்க. அவங்க தமிழுக்கும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதேமாரி இந்த மொழிபெயர்ப்பாளர்களில் சில பேருடைய படைப்புகள் சிறுகதை அந்தமாரி சிலபஸ்லேயும் இவங்களுடைய படைப்புகள் வருது. நான் கொடுத்துருக்கும் போது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா பாவனனை பற்றி வேற ஒரு யூனிட்டிலும் இருக்குது. நான் எடுத்து எழுதும்போது பாவனினுடைய படைப்புகள் எல்லாமே கொடுத்துருக்குறேன். நீங்கள் கேட்கலாம், ஏங்க மேடம் இவங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னா, ஆமாங்க, இந்த தடவை நெட்டு கொஸ்டினை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து படிக்கணும்னு ஆரம்பித்தாலே உடனே நம்ம சங்க இலக்கியம்
இலக்கியம், இது பக்தி இலக்கியம், காப்பிய இலக்கியம் இதுகளுக்கு தான் ஒரு 70% முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறோம். பின்னாடி வருகின்ற இந்த மாரியான உரைநடை, இந்த மாரியான யூனிட்டுகளுக்கெல்லாம் நம்ம அளவா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது இல்லை. ஆனால் அவங்க வந்து சிலபஸை வந்து ஈக்குவலாக ஃப்ரேம் பண்ணி ஈக்குவலாக கொஸ்டின் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம பிற துறைகளையும் நம்மளுடைய கவனத்தை செலுத்தி படித்தோம்னா தான் நம்மளால் முழு மதிப்பெண்களை பெற முடியும். அவ்வகையில் வந்து நம்ம எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவல் முக்கியத்துவம், அதாவது சமமான முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது வந்து முக்கியமானதாக இருக்குது. அடுத்து தானா குமாரசுவாமி, இவங்க 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரவீந்திரநாத் தாகூர்னாலே தானா குமாரசுவாமி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான இது என்ன பார்த்தீங்கன்னா, நேதாஜி எழுதிய இளைஞன் கனவு, புது வழி ஆகிய நூல்களை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவர் வந்து வங்காள இலக்கிய முன்னோடிகள் தானா குமாரசாமி, தானா ஸ்னேனாதிபதி, இவர்கள் இருவருமே உடன் பிறந்தவர்கள், அண்ணன் தம்பி 2 பேருமே. இவங்க 2 பேர் சொன்னாலே உங்களுக்கு உடனே வங்காள மொழின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரத்சந்திரர், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், தாராசங்கர் பானர்ஜி ஆகியோருடைய நாவல் சிறுகதைகளை எல்லாம் 2 பேருமே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சீன மொழியில் கிழக்கோடும் நதி அப்படிங்கிற இதையும் மொழிபெயர்த்திருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தானா குமாரசுவாமி. அப்புறம் செக்கோஸ்லோவியா மொழியிலையும் மொழிபெயர்த்திருப்பாங்க. வங்காளம் மட்டும் கிடையாது, அதுவும் இருது. இதனுடைய முக்கியமான இவரை பற்றிய ஒரு விருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி புரஸ்கார் இலக்கிய விருது பெற்றவர்களில் தானா குமாரசுவாமி ரொம்ப முக்கியமானவர். அதேமாதிரி ஏன்னா அவங்க விருதுகள், அவங்க வாங்கின விருதுகளை பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. அடுத்து தானா சேனாதிபதி. சேனாதிபதின்னு பார்த்தீங்கன்னா இவரும் வங்க இலக்கிய முன்னோடிகளில் தான், வங்க இலக்கிய எழுத்தாளர்களுடைய படைப்புகளை தான் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர், சரத்சந்திரர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிறருடைய அந்த வங்காள மொழியிலே பிறருடைய படைப்புகள் நிறைய, கிரேக்க தொன்மை கதைகள், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தானா சேனாதிபதி வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து சரஸ்வதி ராம்நாத், ரொம்ப முக்கியமானவங்க. ஹிந்தியில் நிறைய எழுதிடுற, அதாவது இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தினாலே சரஸ்வதி ராம்நாத். இவர் ஒரு பெண் மொழிபெயர்ப்பாளர். இவங்களுடைய முதல் மொழியாக்கம் வந்து காவேரி இதழில் வெளிவருது. இவங்க வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லாமல் சில ஹிந்தி இதழ்களில் எழுதி கூட இருக்கிறாங்க. அதேமாரி நம்மளுடைய படைப்புகள், அதாவது புதுமைப்பித்தன், ஜானகிராமன், ஜெயகாந்தன், அதாவது வண்ணதாசன், வண்ணநிலா, பிரபஞ்சன், பாவண்ணன், ஜெயமோகன் இவர்களுடைய படைப்புகளை எல்லாம் கூட இதற்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க, இந்திக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா மணவாளன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் கூட ஒரு ஷார்ட்ஸில் ஒரு யூனிட் ஒரு செய்தி போட்டிருப்பேன். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவிதையில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, அரிஸ்டாட்டினுடைய கவிதையில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். மன்னிக்கணும், அதாவது ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். இவருடைய முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒப்பிலக்கிய ஆய்வை முன்னெடுத்த முதன்மை அறிஞர் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து C.A. பாலன். C.A. பாலன்னாலே மலையாளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு, ஒரு கிராமத்தின் கதை, அந்த மாரி இதில். தீபா சித்தலிங்கையா, கன்னடம் புரட்சிகர, அதாவது கன்னட புரட்சிகர எழுத்தாளர். இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வெளியிட்ட ஒரு நூலை வந்து இவர் ஒரு பெண் கதையாகிறாள் அப்படிங்கிற இதை வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதேமாரி P.S.S. சாஸ்திரி, அதாவது பிசாசுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. P.S. சுப்பிரமணிய சாஸ்திரி முக்கியமான செய்திங்க, தமிழில் முதல் முனைவர் பட்டம் பெற்றவர். அதேமாரி தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவர். அது 3 அதிகாரத்தையும் மொழிபெயர்ப்பு செய்தவர். அதாவது லக்குவனார் தொல்காப்பியத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர்கள். லக்குவனார், இன்னொரு முருகன்கிற ஒருத்தவர் இருக்கிறாரு. அதற்கு முன்னாடியே மிகச்சிறந்த முறையில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த P.S. சுப்பிரமணிய சாஸ்திரி. அதேமாரி புறநானூற்று பாடல்கள், திருக்குறள்களுக்கு மகாபாஷ்யம் முக்கியமானதுங்க. இந்த மகாபாஷ்யங்கிறதுக்கான மொழிபெயர்ப்புங்கிறது எப்படி தொல்காப்பியத்திற்கான மொழிபெயர்ப்பு முக்கியமானதோ அதேமாரி மகாபாஷ்யம் அதனுடைய, அதாவது பக்தி இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற மகாபாஷ்யத்துக்கு உரை எழுதுனதும் முக்கியமானது. அதேமாரி பார்த்திங்கன்னா இதில் சொல்லாத இன்னொரு குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா
இந்த மேலை நாட்டு அறிஞர்களினுடைய ஆய்வுகளை வந்து, அதாவது இந்த கால்டுவெல் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் நான் சொல்கிற இந்த செய்தி வந்து என்னுடைய குறிப்பில் நான் கொடுக்கல. கால்டுவெல் வந்து சொன்னது சரியா? அதாவது இந்த திராவிட மொழிகளில் பற்றி இவர் சொல்லியிருக்கிறாரு, தமிழ் வந்து தனித்தன்மையுடையது சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பல்வேறு நிலைகளில் வந்து இவர் ஆய்ந்து பார்த்து அந்த மேலை நாட்டு அறிஞர்களினுடைய பல்வேறு, அதாவது குறிப்பாக யாரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டர்னரு, ஜூல்ஸ் பிளாக்கு, பெர்னர் ப்ளூம்ஃபீல்டு, இவங்களுடைய இவர்கள் ஆய்வுகளை வந்து இவர் வியந்து பாராட்டியிருப்பார். அதை ஆய்வு செய்து இவர் வியந்து அவங்கள வந்து பாராட்டியிருப்பார். அதில் முக்கியமானது வந்து கால்டுவெல்லினுடையக்கும் இவருக்கு படைப்புகள் மீன் எழுத்துக்களை வந்து வியந்து பாராட்டியிருப்பார். அடுத்து மூக்கு ஜெகநாத ராஜா. மூக்கு ஜெகநாத ராஜானாலே நீங்கள் ஆண்டாள் வரலாற்றை வந்து தெலுங்கில் எழுதினதை வந்து அமுக்த மால்யதா அப்படின்னு கிருஷ்ணதேவராயர் எழுதினதை வந்து இவர் தமிழில் வந்து மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். இதற்காண்டி 1989 சாகித்ய அவார்டு, சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார். இவர் ஒரு பன்மொழி புலவர் அப்படிங்கிற விருதை பெற்றிருப்பாங்க. அடுத்து தர்மராஜன் சொல்லிட்டாலே ரஷ்ய இலக்கியங்களை மொழிபெயர்த்தவர். பொது உடைமை, அதாவது இவங்களுடைய சிந்தனைகள்னு சொல்லி பார்த்தாங்கன்னா முதல்ல மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இலக்கியத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தலித்தியம் முக்கியமானதா, மேக்சியம், பொது உடைமை, இந்த மாதிரியான பிற மொழிகளில் உள்ள அந்த கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து மொழிபெயர்ப்பாளர்களை இவங்க வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. இவர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஷ்ய இலக்கியங்களை மொழிபெயர்த்திருக்கிறாரு, சீன கதைகளை மொழிபெயர்த்து, இத்தாலி கதைகள் இதையெல்லாம் கொஞ்சம் மொழிபெயர்த்து எழுதியிருக்கிறாங்க. இவருடைய மொழிபெயர்ப்பு படைப்புகள் வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது. நிறைய இதெல்லாம் படைப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாரு. விருதுகள்னு சொல்லி பார்க்கும்போது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், மறுபடியும் சொல்கிறேன், சிறந்த மொழிபெயர்ப்பாளர். நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஏதோ ஒரு வகையில் இவங்க மொழிபெயர்ப்புகளுக்கான சிறந்த விருதை வந்து வாங்கியிருக்காங்க. அவ்வகையில் இவர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வே ஸ்ரீராம். இந்த வே ஸ்ரீராம் நம்ம பற்றி லாஸ்ட் டைம் UGTRBயில் வந்து ஒரு குட்டி இலவசன் அந்நியன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்போ வே ஸ்ரீராம்னு பார்த்தீங்கனாலே ஃப்ரெஞ்சு இலக்கியம் எப்படி, இப்போ நான் தர்மராஜன் ரஷ்ய இலக்கியம்னு வச்சுக்கிட்டீங்களோ பிறவும் செஞ்சுருக்கிறாங்க. பெரும்பான்மையாக செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இலக்கியம்னு சொல்லி பார்க்கும்போது நேரடியாக இதில் முக்கியமான இன்னொரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ரஷ்யத்துலேருந்து ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு வந்ததா, இல்லை அந்த மொழியிலேருந்து நேரடியாக தமிழுக்கு மொழிபெயர்த்தார்களா அப்படி சொல்லி பார்க்கும்போது வே ஸ்ரீராம்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு இலக்கியங்களை நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தவங்கள முக்கியமானது. அந்த அந்நியன்கிறது ஆல்ஃபேர் காமியோ, குட்டி இளவரசன் அப்படிங்கிற நூல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படைப்புகள், அதாவது என்னது கீழை நாட்டு கவிதைகள், சின்ன சின்ன வாக்கியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை வாழ்நிலை செவாலியே விருது. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், சிவாஜி கணேசனுக்கு வந்து செவாலியே விருது கொடுத்துருப்பாங்க. அது ஃப்ரெஞ்சு அரசாங்கத்தால் கொடுக்குறது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வே ஸ்ரீராமும் வாங்கியிருக்காங்க. மனவை முஸ்தபாவினாலே அறிவியல் தமிழ் தந்தை. இவருக்கு அதிகமாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இது நிறைய படைப்புகள் நிறைய எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 80-20க்கு மேலே அவ்வளோத்தையுமே நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா இவங்களை பற்றிய செய்திகள்லாம் நமக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய புத்தகங்கள் இது கொடுத்துருக்குறேன். அதேமாரி அவருடைய விருதுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39க்கும் மேற்பட்ட விருதுகளை வந்து இவர் வந்து வாங்கியிருக்கிறாரு. அதுவும் முக்கியமானது. அடுத்து தியாகு, தமிழ் பேரியக்க வியாதி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிய சித்தாந்தத்தில் வந்து என்ன காரல் மார்க்ஸ் எழுதிய பல படைப்புகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு வந்து கொஞ்சோண்டு தான் எனக்கு தகவல் கிடச்சிது. மார்க்சிய சித்தாந்தத்தில் வந்து இடதுசாரி சிந்தனைகளில் முக்கியமானவர். அடுத்து பாவண்ணன் சொல்லி பார்க்கும்போது கன்னட தலித் இலக்கியம் முக்கியமானது. ஏற்கனவே கன்னட இலக்கியம்னு சொல்லி பார்க்கும்போது தீபா சித்தலங்கையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், பெண்ணியம் தலித்தியம் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறாங்க பாருங்க. கன்னட தலித் இயக்கங்களில் மொழியாக்கம் செஞ்சவர்களை முக்கியமானவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவண்ணன். அடுத்து கன்னட மொழியாக்கத்தில் வந்து நாவல்கள், தலித் இயக்கம், நாடகம் ஆகிய எல்லாத்தையுமே இவர் வந்து என்னன்னு பார்த்திருப்பாருங்கன்னா மொழிபெயர்த்திருப்பாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா பலிபீடம், நாகமண்டலம், மதுரை காண்டா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான. அடுத்து இந்திரன் சொல்லி பார்க்கும்போது
இவர் வந்து இவருடைய படைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவருடைய முக்கிய பங்கு இந்திரன்கிறவருடைய முக்கிய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன். இவங்களுடைய படைப்புகளில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன், கவிதை, ஓவியம், சிற்பம். இவர் வந்து இந்த சிறு ஓவியங்கள் வரைகளில் முக்கியமானதாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான நூல்களில் எழுதினவரதில் முக்கியமானதாக ஒரு இடத்தை வந்து பெற்றிருக்கிறார். அடுத்து ஆனந்தகுமார்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம்ங்கிற நாவலுக்கு நூலுக்காக குமரன் குருபரன் விருது வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய நூல்களை வந்து இவங்க வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது 2011 பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரிய மொழி கவிதையை வந்து மொழிபெயர்த்ததற்காக இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி புதினங்கள் 3, பிறவற்றில் 3 இலக்கியங்களை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. அடுத்து சுகுமாரன் சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதழாசிரியர், இலக்கிய மொழிபெயர்ப்புகள்னு சொல்லி பார்க்கும்போது கன்னட வசனை கதிரை, சர்க்காரி மலையாள நாவல்கள், உலக கவிதைகள், அதுக்கப்புறம் வைக்கம் முகமது பஷீர்களினுடைய நாவல்கள் போன்றவற்றையெல்லாம் சுகுமாரன்னா வைக்கம் முகமது பஷீரோடு தொடர்புடையவர். அவருடைய படைப்புகளை மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி சிற்பி இலக்கிய விருது 2008 சிற்பி இலக்கிய விருது வாங்கியிருப்பாங்க. அடுத்து புவியரசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புகள் தி புக் ஆஃப் ஆர்ட் மிட்டாட் அப்படிங்கிற ஓஷோவினால் பாராட்டப்பட்ட இப்புத்தகத்தை மித்தாத்தின் புத்தகம் என தமிழில் மொழிபெயர்த்தவர். அதுக்கப்புறம் ஹேம்லெட், ஒத்தலோ போன்ற நாடகங்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார். இவர் வந்து ஒரு அரசியல்வாதிங்க, எழுத்தாளர், வழக்கறிஞர், சாதி எதிர்ப்பு ஆவலர். இவங்களுடைய படைப்புகளில் இவங்க வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்வர்ட்ஸ்வர்த், தமிழ் கட்டிலில் கிடக்கும் மகாஸ்த தேவி, இஸ்மர் சுப்தாய், இசபெல் ஆலண்டோ போன்ற பெண் எழுத்தாளர்களினுடைய சிறுகதைகளை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வலசை. இதில் நிறைய இருக்குது, ஒரு சிலதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். தலித் இலக்கியம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச, இது முக்கியமானது, அயோத்திதாச பண்டிதர் சிந்தனைகள் 4 தொழில் நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரெட்டைமலை சீனிவாசன் ஜீவித சுருக்கம், தன் வரலாறு, இதையெல்லாம் அவர் தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு தொடர்பாகவும் இவர் வந்து நூல்களை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்து குளச்சல் யு மூசப். இவர் வந்து பார்த்தீங்கன்னா குளச்சல் யு மூசப் அப்படிங்கிறது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அடூர் கோபாலகிருஷ்ணனுடைய அக்பர் காட்டேல், உண்மையும் பொய்யும், பாரசீக மகாகவிகள், இவங்களும் அதாவது உலக புகழ்பெற்ற வைக்கம் முகமது பஷீரினுடைய தொகுப்புகள், மலையாள சிறுகதைகள், இவங்களையெல்லாம் அதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க. அடுத்து விருதுகள்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் மொழிபெயர்ப்பாளர் நிறைய விருதுகள் இருக்குது. அதில் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர் சங்க விருது, மொழியாக்கத்திற்கான தமிழக அரசு விருது, இதெல்லாம் அதில் முக்கியமானது. அடுத்து தேவதாஸுங்கிறவர் சொல்லி பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது 2 மட்டும் சொல்கிறேன். முக்கியமானது ஒரு சிலதை மட்டும். செவ்விந்தியரின் நீண்ட பயணம் அப்படிங்கிற பெர்னாட் மலியட், லியானோ டாவின்சியின் குறிப்புகள், சார்லஸ் டார்வினின் பரிணாமத்தின் குறிப்புகள், இதையெல்லாம் அவங்க கொடுத்து அவங்க முக்கியமானதாக இருக்குது. முக்கியமான படைப்புகளை இதில் 1-2 மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மொழிபெயர்ப்பு விருது அமெரிக்க நாவலுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து எம்ஏ சுஷீலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண்ணியவாதி. மறுபடியும் சொல்கிறேங்க, இது இருக்கும் தலித்து இந்த மாதிரி இந்த இலக்கியவாதிகள், மேக்சியத் இலக்கியவாதிகள், இடதுசாரி சிந்தனைகள் பார்த்த மாதிரி இவர் ஒரு பெண்ணியவாதின்னு சொல்லும்போது நிறைய படைப்புகள் எழுதியிருக்கிறாங்க. மொழியாக்கும் போது தஸ்தாவேகியினுடைய குற்றமும் தண்டனையும், அதுக்கப்புறம் வந்து தஸ்தாவேகியினுடைய நிலவரை குறிப்புகள், இது போன்ற, அதுக்கப்புறம் வெண்இரவுகள், அதுவும் தஸ்தாவேகியோடு தான். அப்புறம் ஆண்டன் செக்கவ், நிக்கோலஸ் ஆகியோருடைய மொழிபெயர்ப்பு சிறுகதைகளை கொண்ட சிறுகதை தொகுதிகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க.
இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாராட்டு விருதுகளை வந்து பெற்றிருக்கிறாங்க. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்போடு தொடர்புடைய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை விஜயா வாசகர் வட்டகம் வழங்கிய KS சுப்பிரமணியன் நினைவு மொழிபெயர்ப்பு விருது. அடுத்து G குப்புசாமி, இவர் வந்து முக்கியம் இதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய இலக்கியங்களை இந்திய ஆங்கில எழுத்துக்களையும் மொழியாக்கம் செய்தவர். இவருடைய மொழியாக்க நாவல்களில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாதி, என் பெயர் சிவப்பு, பனிங்கிறதுலாம் ஓரான் ஃபார்முக்கோட சேர்ந்தது. 2018 தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா, அடுத்து அகிலன் எத்திராஜ், இவர் வந்து பார்த்திங்கன்னா துருக்கி எழுத்தாளரினுடைய படைப்புகள், அதுக்கப்புறம் சீன எழுத்தாளர் மாசியானினுடைய சிறுகதை தொகுப்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் கவிஞரனுடைய ஜெர்மன் கவிஞரனுடைய குந்தர் கானட்டுடைய படைப்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள், இதைங்களையெல்லாம் பார்த்திங்கன்னா அகிலன் எத்திராஜ் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதேமாரி நூல்கள் பலவும் வந்து வந்து எழுதியிருக்கிறாங்க. இவர் ஒரு ஆங்கில பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து பார்க்குறோம். அதேமாரி இது நம்மளுடைய மொழிபெயர்ப்புக்கான இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தகத்துலேருந்து நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடங்களில் வந்து நம்ம தேடி தேடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதே சரி, இப்போ தமிழ்லேருந்து பிற மொழிகளுக்கு மொழிபெயர்த்தவர்களுக்கும் இதேமாரி தான். ஆனால் அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டுகள் கொடுக்குற அளவுக்கு நமக்கு வந்து அதாவது நிறைய நமக்கு வந்து மெட்டீரியல் கிடைக்கிது. இந்த ஃபஸ்ட்டு டைப்புக்கு மட்டும் இந்த மாரியான மெட்டீரியல் தான் நம்மள்ட்ட இருக்குது. அதனால் மாணவர்கள் கொஞ்சம் பிற துறைகளுக்கு, அதாவது எல்லா யூனிட்டுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இதில் வந்து இந்த விருதுகள் சம்பந்தமானதுலலாம் இப்போ கால வரிசைப்படியே நெட்டிலலாம் கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கல்லூரி பேராசிரியர் தேர்வுக்கு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகமே வந்து நமக்கு கடினமானதாக தான் இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து என்ன பண்ணுங்கள், கவனமாக படிங்க, வெற்றி வாய்ப்பை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.